புத்தாண்டு விடுமுறையில் தெதுரு ஓயாவில் நீராடச் சென்று 3 சிறுவர்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததால் அப்பகுதி ஆள் நடமாட்டமில்லாத நகரமாக மாறியுள்ளது. உயிரிழந்தவர்கள் கடவத்தை மற்றும் கோபேகனையின் தாதாவில பகுதியைச் சேர்ந்தவர்களாகும். உயிரிழந்தவர்களில் 3 சிறுவர்கள், 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அடங்குவதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் நீரில் மூழ்கியதில் இருந்து மீட்கப்பட்ட மற்றொரு பெண்ணும் ஒரு ஆணும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 9, 13, 18, 39, 70 மற்றும் 72 வயதுடையவர்களே இவ்வாறு உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் 16ஆம் தேதி உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு வந்திருந்த நிலையில் மாலையில் 15 பேர் கொண்ட குழுவினர் தெதுரு ஓயாவில் குளிக்கச் சென்றனர். அந்த 15 பேர் கொண்ட குழுவினர் சதுப்பு நிலத்திற்கு சென்று குளித்துக் கொண்டிருந்த போது உடனடியாக நீரில் மூழ்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் அப்பகுதி மக்களும் போலீசாரும் கடற்படைக்கு தகவல் தெரிவித்தனர். கடற்படை வரும் வரை அப்பகுதி மக்கள் நீரில் மூழ்கிய குழுவினரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அக்குழுவில் 7 பேர் மீட்கப்பட்டனர். ஆனால் மேலும் 8 பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயினர். பின்னர் கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோதும் அவர்கள் படகில் சென்று நீராடுகையில் காணாமல் போனவர்களின் உடல்களை மீட்பரப்பிற்கு கொண்டு வந்தனர். சிங்கள தமிழ் புத்தாண்டை கொண்டாடி மகிழச் சென்ற எங்களுக்கு இப்படி ஒன்று நடக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை என நீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் உறவினர் ஒருவர் கண்ணீருடன் தெரிவித்தார். புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருந்த எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று மற்றொரு உறவினர் கதறி எழுந்தார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 8 பேரின் மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை நேற்று நிக்கரவேற்றிய மருத்துவமனையில் நடைபெற்றுள்ளது.